வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். புதிதாக வாய்ப்புகள் தரக்கூடிய பிரேக் அவுட் பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத என்னுடைய சைட்லேருந்து நான் தேர்வு செய்யக்கூடிய சில பங்குகளை உங்களோடு பகிர்ந்துக்கிட்டு வர்றேன். ஒரு முதலீட்டாளராக என்னுடைய பகிர்வை தரேன். நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பங்குகளில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போகிறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் ஆனது உங்களுக்கு ஒரு உதவியாகவும் அதே சமயத்தில் ஒரு லேர்னிங் பர்பஸாகவும் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம செய்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படிப்பட்ட பங்குகள் என்னென்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றி சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த பர்டிகுலர் இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் செயலை பற்றி கேட்டிருந்தார். அஃப்கோர்ஸ் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் செயலை பற்றி நான் என்னுடைய சேனல்லே நான் போட்டிருந்தேன். எந்த வாரத்தில் போட்டேன்றது எனக்கு கவனம் இல்லை. இருந்தாலும் அவர் கேட்டதுனால மறுபடியும் நான் சொல்கிறேன். 140, 118, 140 நான் ஏற்கனவே 104 தாண்டும் போது வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அது அதையும் தாண்டி மேலே போயிட்டு கிட்டத்தட்ட 152 வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 152க்கு மேலே போனால் மட்டும் அதில் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போவும் 140 கீழே தான் அது இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவில் இது ஃபர்தராக மேலே போனோன்னா 140 ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 152 கிராஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டு. ஸோ அதை தாண்டிச்சு அப்படின்னா 207 அதையும் தாண்டிச்சுன்னா 242 அப்படிங்கிற அந்த 2 லெவல்ஸும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டாக்கு, நான் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயமும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த ஸ்க்ரீனை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போது எங்கே கீழே சப்போர்ட் சொல்லியிருக்காரு, எங்கே ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காரு, நம்ம எங்கே எடுத்துக்கலாம், என்ன செய்யலாம், எங்கே ரெசிஸ்டன்ஸில் எக்ஸிட் ஆகலாம், இல்லை சப்போர்ட் ஏரியாஸுக்கு கீழே வரும்போது அதை எப்படி ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கும் திருப்பி பார்த்த ஸ்டாக்கே பார்க்காம ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் பார்க்குறதுக்கு சான்சஸாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஐடியாவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸை இப்படி மொத்தமாக காட்டும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் BHL சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தார். அஃப்கோர்ஸ் அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 200 ரூபாய்க்கு மேலே தாண்டும் போது 311 முதல் லெவலாகவும் 2வது லெவலாக 380 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 200 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சு நீங்கள் இதில் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 லெவல்ஸும் சான்சஸாக இருக்கும். ஸோ இது லெவல்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதை ஒரு டார்கெட்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு சரி அங்கே போனால் தான் விற்கணும்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வைஸாக நல்ல ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய எக்ஸிட்டை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இடம் உங்களுக்கு ஒரு இலக்காக இருந்தாலும் கூட அதில் நீங்கள் ஒரு சேஃப்டியான ஒரு இலக்கை எடுத்துக்கிட்டு எக்ஸிட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதே மாதிரி 200க்கு கீழே வரும்போதும் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். பிரேக் ஆச்சு அப்படின்னா 160, 120 இந்த மாதிரி இடங்கள் வரைக்கும் கூட தடுமாறி கீழே வர்றதுக்கு வாய்ப்புகளாக BHLல மாற்றம் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ ஏற்கனவே இதுவும் சொல்லப்பட்டதுனால ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரைபரும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து நம்ம இந்த வாரத்துக்கான நம்முடைய பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் ஸ்டாக் செம்பல் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த 2 ரெட் லைனை வைக்கும்போதே தெரிஞ்சிடும். சரி இந்த லெவலுக்குள்ளே இந்த லெவல் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்ல போகிறாருன்னு. வழக்கமாக என்னுடைய சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் சொல்லுவேங்கிற மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்டராகவே ஆகிடும். ஸோ அந்த வகையில் 250 to 365 இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே தான் இது கடந்த சில மாதங்களாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போது இந்த 365க்கு மேலே இந்த வாரம் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு.
ஏற்கனவே கொஞ்சம் மேலே போய் திருப்பி அதை ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி மறுபடியும் உள்ளே வந்துட்டு திருப்பி இது வெளியில் போயிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய வேலை என்னன்னா, அகைன் இந்த 380க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இந்த வாரம் கொடுத்தால் மட்டும் நமக்கு ஒரு ஃபர்தர் மூவ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 438 வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 555 555 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இந்த பர்டிகுலர் சம்பல் ஃபர்டிலைசர்ஸில் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் இந்த 365க்கு கீழே க்ளோசிங் போகும்போது நம்ம இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. 380க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இருக்குது நல்ல வால்யூமோட அப்படின்ற ஒரு பட்சமாக இருந்தால் மட்டும் சம்பல் ஃபர்டிலைசர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்களும் உங்களுக்கு அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கான லைன்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். அடுத்த ஸ்டாக் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து க்ரீன் ப்ளை இண்டஸ்ட்ரீஸ். 255க்கு மேலே சில மாதங்களாக க்ளோசிங் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த இடத்துல வரும்போது ரெசிஸ்ட் ஆகி திரும்பி கீழே வந்து கிட்டத்தட்ட 140 வரைக்கும் வந்து மறுபடியும் 255 நோக்கி போயிருக்காங்க. இப்போது கடந்த சில 2 வாரங்களாக வந்து அதையும் தாண்டி க்ளோசிங் கிட்டத்தட்ட 280 வரைக்கும் ஹை போய் க்ளோசிங் வந்து இப்போது இந்த வாரம் ஒரு கேண்டில் க்ரீனாகவும் இன்னொரு கேண்டில் வந்து ரெட்டாகவும் நமக்கு இந்த வாரத்தில் இருந்திருக்கு. இருந்தாலும் கூட என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த 255 சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து மறுபடியும் அது திரும்பினால் இந்த 280 கடக்கும்போது மட்டும், அதாவது 280 தாண்டி இது போகிற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மட்டும் நம்ம 255க்கு கீழே ஒரு தடுப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்குது சார், நான் இப்போ இங்கேயே கூட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கூட பை பண்ணிட்டீங்க அப்படின்னா 280 கூட ஃபஸ்ட்டு லெவலாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக எடுத்துக்கலாம். 255ங்கிறது ஒரு 240க்கு கீழே ஒரு சப்போர்ட் லெவலில் வச்சுக்கிட்டு இந்த என்ட்ரியை நம்ம எடுக்கலாம். அதுவும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ 255க்கு மேலே கொஞ்சம் நல்லா வலுவாக தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய கணக்கு. உடச்சி கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம தொடக்கூடாது. 280க்கு மேலே தாண்டி போகுது அடுத்த வாரத்தில் அப்படின்னா மட்டும் நமக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்னுடைய எண்ணம். ஸோ அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது 330 ஃபஸ்ட் லெவலாகவும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 450 செகண்ட் லெவலாகவும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்கேன். ஸோ வெயிட் பண்ணி பிளான் பண்ணி அதனுடைய தன்மையை அறிந்து நீங்கள் உங்கள் முதலீட்டை கொண்டு போங்க. இது என்னுடைய இரண்டாவது தேர்வு. அடுத்த ஸ்டாக் என்னன்றதை பார்க்கலாம். மூன்றாவதாக என்னுடைய தேர்வு வந்து ஜென்சார் டெக்னாலஜி. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு இறக்கம் 584ன்ற ரேஞ்சிலேருந்து நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு 240 வரைக்கும் போயிருக்காங்க. அங்கேருந்து திரும்பி 584 நோக்கி இப்போ மறுபடியும் வந்து அதை தாண்டி ஒரு தடவை போய் அங்கே ஒரு சின்ன ஃபெயிலியரை கொடுத்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி அந்த இடத்த தாண்டிட்டு ஸ்டடியாக இல்லாமல், இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். இந்த மாதிரி வருது அப்படின்னா, இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்கும்போது வெளியில் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அகைன் அது எப்போ மூவ் ஆகுதோ அந்த டைமை நம்ம கரெக்டாக எடுத்து போகிறதுக்கு நம்மளை தயார்படுத்தணும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் பார்த்து பொறுமையாக முதலீடு செய்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஜாகிரதையாகவே வெயிட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ 584க்கு மேலே தான் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால 591ல் க்ளோசிங் போயிருக்கு. ஸோ ஸ்ட்ராங்காக அதை தாண்டி ஒரு மூமெண்ட் அடுத்த வாரம் நல்ல ஒரு வால்யூமோடு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட ஏற்கனவே போன அந்த உச்சத்தை நெருங்கி போகிறதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 653 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு சான்சஸ் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 774 அப்படின்ற லெவலுக்கு நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கீழே வரைஞ்சிருக்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வரும்போது இது வீக்காகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் அந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பினதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய சைட்லேயும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு இதில் முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது என்னுடைய மூன்றாவது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாமா? நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ராலிஸ் இந்தியா.
இது ஆல்மோஸ்ட் இந்த 272 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து ரொம்ப நாளாக கடக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் வால்யூமோட கடந்து மேலே போயிருக்கு. 287.80லேயே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் தான் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரத்துக்கான ஒரு உச்சத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா இன்னும் வேகமாக, அதாவது 294.40க்கு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படி போகும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 323 ஃபஸ்ட் லெவலாக நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகளாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 405 அப்படின்ற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ராலிஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். காரணங்கள் இது தான். 272ங்கிறது ஒரு முக்கியமான தடுப்பாக இருந்து தாண்டி இந்த வாரம் க்ளோசிங் இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் 2 ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகளை வரக்கூடிய வாரத்துலேருந்து தர ஆரம்பிக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்னுடைய 4வது தேர்வு. அடுத்த தேர்வு பார்க்கலாம். 5வது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து அலோக் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து 17.40 தாண்டும் போது 22, 29 கொடுத்தோம். ஆனால் இது 39 வரைக்கும் போயிடுச்சு. அந்த 39 லெவலை நம்ம அப்போ போடலை. இருந்தாலும் அது போயிட்டு திரும்பி மறுபடியும் இந்த 29க்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறத இப்போ நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல அது ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புது அப்படின்னா நமக்கு மறுபடியும் அந்த 39 நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தரலாம் அப்படின்றது என்னுடைய பிளான். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி இருக்கும் அப்படின்ற நினைப்பு இருந்தால் இங்கே ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். 29 ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சு இன்கேஸ் அதை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய அடுத்த லெவல் 22 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரலாம். நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட வந்து டச் பண்ணுறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 29 தாண்டி அது இருக்கிறதுனால இந்த லெவலில் இதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெவலாக 39 அப்படிங்கிற அந்த லெவலுக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 47 அப்படிங்கிற லெவலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அலோக் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி இந்த இடத்துல இருந்து அது மூவ் எடுக்குது. இந்த வாரத்தினுடைய ஹையும் 30 ரூபா 50 காசு தான், இந்த வாரத்தினுடைய க்ளோசிங்கும் 30 ரூபா 50 காசு தான் அப்படிங்கிறதுனால அதை தாண்டி அடுத்த வாரம் நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த 2 லெவலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள். ஸோ நீங்களும் வந்து இதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ண இந்த ஸ்டாக்ஸுகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய தாட் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போது இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனாக நான் காட்டும்போது நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இதை வந்து ஒரு சும்மா ஒரு கைடு மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் இப்படி போட்டிருக்காரு, நம்மளும் இதை இப்படி பேஸ் பண்ணி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்றதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு திரும்ப முதல்ல சொன்னதே திரும்பி சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய ஸ்டாக் செலெக்ஷன்ஸு. ஸோ செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸை எல்லாத்துலேயும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். வாய்ப்புகள் தந்தால் மட்டும் என்ட்ரி கொடுத்து நம்ம அதில் வருமானத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். தொடர்ந்து அடுத்த வாரம் இதை போன்ற வீடியோவோட உங்களை திருப்பி சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.